சண்டைகள் பொதுவாக வீடுகளிலே வருவது சகஜம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. நிறைய பேர் வெளியில வந்தாங்கன்னா ரொம்ப தேவதூதர்கள் போல இருப்பாங்க. அவங்க வஸ்திரங்கள், அவங்க பாடல், அவங்க ஜெபம், அவங்க பிரசங்கம் எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்காரு பாருங்க அவரை மாதிரி நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்களேன்னு மனைவி வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை பார்த்தா இன்னும் சொல்லவே வேண்டாம், வாய்க்கு வாய்க்கு ஸ்தோத்திரம் தான். நீங்க பேசுனீங்கனாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சகோதரன் நினைப்பாரு, அந்த சகோதரி பாரு எப்பவுமே வாயில ஸ்தோத்திரம் தான், நீ இருக்கியே ஒரே சண்டைக்காரி நீனு. அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க ஸ்தோத்திரம் போடுறதே வீட்டில் அவங்க ஆத்திரத்தை காட்டுறதுக்கு தான், அதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க, அவங்க எல்லா விதத்துலேயும் அவங்க ரெடி ஆகுறாங்க, அவங்க ஸ்தோத்திரம் போடுறாங்கனாலே எங்களுக்கெல்லாம் பயம் பாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆக மொத்தம் பொதுவாக எல்லார் வீடுகளிலேயும் சிறிய விதத்திலேயோ பெரிய விதத்திலேயோ ஏதாவது ஒரு சண்டை அல்லது மனக்கசப்பு, மனத்தாங்கல் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு.